தக்காளி பருப்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் ஆல்ரெடி தோரம் பருப்பை ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். பச்சை மிளகாய், இது ஊர் வெங்காயன்றதுனால சின்னதாக தான் இருக்கும், அதனால் ஒரு 5-6 எடுத்துக்கிட்டேன். பூண்டு 2 தக்காளி. இதுதான் இதுக்கு இதை வச்சு நான் செய்ய போகிறேன். இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சேர்ப்பேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி பருப்பு கடையல். ஃபஸ்ட்டு இந்த தோரம்பருப்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் நான் இருத்துட்டு இந்த பருப்பை நான் இதில் சேர்த்துடுறேன். பெருங்காயம், மஞ்சப்பொடி, வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் அதாவது இருந்ததுன்னா அது 1 சேருங்க. மீடியம் சைஸில் இருந்ததுன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் இப்படி உடச்சி சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய். பூண்டு கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 6-7 பூண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன். சாம்பார் பொடி 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் இப்படி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சில பேர் போடுவாங்க, இப்போ போடக்கூடாது கருவேப்பிலை. ஏன்னா கொதிக்கும் பொழுது இதை பாருங்க, இந்த இடத்துல போய்ட்டு அந்த கருவேப்பிலை அப்படி மூடிடுதுன்னு வச்சுக்கோங்க, வெடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ கருவேப்பிலை போடக்கூடாது. எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கணும். நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். சில பேர் தேங்காய் எண்ணெய் விடுவாங்க, அது அவங்க இஷ்டம்தான். ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறமா இதை மூடி போட்டுடுங்க.